ஒரு பெரிய காட்டில் சின்னு என்று அழைக்கப்படும் ஒரு குட்டி சிங்கம் இருந்தது. அவனுக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்தது. உயரமான ஒரு மரத்தின் உச்சியில் நின்று காலை சூரியனின் வெப்பத்தையும் ஒளியையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். ஆனால் அவன் ரொம்ப குட்டியாக இருந்ததால அந்த உயரமான மரத்தில் ஏறி சூரியனை பார்க்கறது அவனுக்கு சுலபமா இல்லை. இருந்தாலும் தினம் தினம் அந்த மரத்தில் ஏற முயற்சி பண்ணுவான். ஒரு நாள் மீண்டும் அந்த மரத்தில் ஏற முயற்சி செய்து கொண்டிருந்தான் சின்னு. ஐயோ, நானும் தினமும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால இந்த மரத்து மேல ஏறவே முடியலையே. என்ன பண்றது? ஹே சிங்கமே, நீ அந்த மரத்து மேல ஏறினா நீ தான் கீழே விழுவ. அதனால வீண் முயற்சி செய்யாம கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஹே சிறுத்தையே, நான் பார்க்க குட்டி சிங்கமா தெரியலாம், ஆனா நான் கண்டிப்பா முயற்சி செய்வேன். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு எப்படியாச்சும் அந்த மரத்தோட உச்சி கிளியை பிடிச்சு போய் கண்டிப்பா சூரியனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மரத்தின் முதல் கிளையில் கால் வைக்க ஆரம்பிச்சான். ஆனா முதல் கிளையிலேயே கால் சிக்கி கீழே விழுந்துட்டான். அதை பார்த்து சிறுத்தை சிரிச்சது. உன்னால இது முடியும்னு நினைக்கிறியா? நீ என்ன பார்த்து இப்படி சிரிச்சாலும் சரி, எவ்வளவு தடை வந்தாலும் சரி, நான் விட போறதில்ல. படிப்படியா முயற்சி செஞ்சு நான் கண்டிப்பா அந்த மரத்தோட உச்சியை பிடிக்காம விட மாட்டேன். சின்ன மெதுவா இருந்தாலும் முயற்சியை நிறுத்தவே இல்லை. சில கிளைகள் உடைந்து விழுந்தாலும் சின்ன சின்ன இடைவெளிகளில் கிளைகளை பிடித்து முன்னே முன்னே நகர்ந்தான் நம்ம சின்ன. ஹே சிங்கமே, என்ன நீ போற போக்கு பார்த்தா மேல போய் அந்த சூரியனை பார்த்துருவ போல இருக்கே. சரி சரி, முயற்சி பண்ணு, கண்டிப்பா உனக்கு வெற்றி தான். என்ன பார்த்து முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன இப்படி உற்சாகப்படுத்துற? நான் அப்படி பண்ணாம இருந்தா நீ இப்படி வெறியோட முயற்சி செய்ய மாட்ட. அதான் அப்படி சொன்னேன். நீ முயற்சி பண்ண, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு சூரியனை பார்த்துடுவ. அப்படியா விஷயம்? இப்பதான் புரியுது சிக்கோ. சரி, நான் முயற்சி செய்யறேன். தொடர்ந்த முயற்சியும் சீகோவின் ஊக்கமும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம சின்ன மரத்தின் உச்சிக்கு போய் சேர்ந்தான். நான் வெற்றிகரமா மரத்தோட உச்சிக்கு வந்துட்டேன். அடேங்கப்பா, சின்னு ஒரு வழியா ஏறிட்டு போல இருக்கே. நீ விடாம முயற்சி செஞ்சதுனாலதான் உன்னால அந்த மரத்தோட உச்சிக்கு போக முடிஞ்சது. நான் ரொம்ப குட்டியா தான் இருக்கேன், ஆனாலும் நான் முயற்சி செஞ்சேன். என்னாலேயே நம்ப முடியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிக்கோ. இறுதியாக சின்ன மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து கண்களை மூடி விடியற்கால சூரியனின் வெப்பத்தை மனதார அனுபவிச்சார். அவனுக்குள் ஒரு இனிமையான விளக்க முடியாத சந்தோஷம். சிறிது நேரம் அங்கேயே இருந்துவிட்டு சிகோவை பார்த்து சொன்னார். நான் மேல மரத்தோட உச்சிக்கு வர்றதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் சிக்கோ. ஏன்னா நான் முயற்சி பண்ணிட்டு என்னால முடியலன்னு ஆனதும் அதை அப்படியே கைவிட்டு இருப்பேன். நீ கொடுத்த நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். நீ முயற்சி செய்யாம இருந்திருந்தா இது நடந்திருக்காது சின்னு. உன்னோட முயற்சியும் தைரியமும் தான் உன்னோட இந்த வெற்றிக்கு காரணம். நான் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால என்னால என்னோட கனவை நிஜமாக்க முடியுமான்னு யோசிச்சிருக்க பல நாட்களா. ஆனா இன்னைக்கு நான் குட்டியா இருந்தாலும் என்னோட முயற்சியால என்னோட கனவு நிஜமாயிடுச்சு. இனிமே நம்ம நண்பர்களா இருக்கலாம். சரியா சிக்கோ? முயற்சி செயலாக்கம் தரும். முயற்சியின்றி இன்மை புகும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கான முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றியும் பலனும் கிடைக்கும். முயற்சி இல்லை என்றால் அதற்கேற்ற பலனும் கிடைக்காது. குழந்தைகளே, படிப்படியாக முயற்சி செய்வதோடு மட்டும் இல்லாமல் மன தைரியமும் மன வலிமையும் இருந்தால் கண்டிப்பா உங்கள் கனவுகள் நிஜமாகும். Get your free printable worksheets for kids. Fun, educational, easy to print, perfect for young learners. Grab your free gift today, link in the description. Subscribe for more videos.